இல்ல நீ உன் அம்மா பேச்ச கேட்காதல. அப்பன்ட்டு பொறுப்பு விட்டல நீயே. நான் இந்த குடும்பத்துக்கு அடங்கின பொண்ணா, சும்மா அப்படி விரல சுண்டி விட்டா ஓடி வந்து நிக்கிற பொண்ணா நான் பார்க்க இல்ல. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இலே பாண்டி, அம்மாவுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுல. நான் அவகிட்ட பேசி பாக்க. அவளை கண்டிப்பா கையோட கூட்டிக்கிட்டு வரல. அம்மா பேச்ச கேளுல. நான் கூப்பிட்டே வராதவ நீ கூப்பிட்டு வந்துருவாடா. நீ இந்த ஜென்மத்துக்கு அவ இந்த வீட்டுக்கு வரமாட்டாமா. எனக்கும் இனி அவ தேவையில்லை. ஓ, நீ பொண்ண பாருப்பா. அப்படியே கல்யாண ஏற்பாட்டையும் பண்ணு. தாலி கட்டுறதுக்கு மட்டும் தான் நான் வருவேன். மத்த எல்லாமே உன் இஷ்டம். பாண்டி, சொன்ன கேளுல. திருந்த மாட்டான். சோபாலா, இல்லல, நான் விட மாட்டேன். என் மருமவனா அது எசைக்கு மட்டும்தான். வேற எவளையும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க விட மாட்டேன். கிளே, நீ பைக் எடுல, உடனே போவோம். ஓ, உன அசிங்கப்பட்டுதான் வருவேன். வரட்டி தட்டுற மாதிரி மூஞ்சில சேத்து அடிச்சுதான் அனுப்புவா பறவ. கேவலப்பட்டுதான் வர போற நீயே. போறேங்கிற அப்புறம் மானம் கேட்டுவேன். போவேன். பாக்கியம், இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? முத்துப்பாண்டி வந்தான்டா. என் கூட வாழவான்னு இவளை எவ்வளவோ கெஞ்சி கூப்பிட்டான். இவன் நான் வரமாட்டேன்டா. அதுக்கப்புறம் சண்டையும் போட்டு பார்த்துட்டான். ஆனா இவ கள்ள தின்ன மாதிரி இவ அண்ணன் என்ன சொல்றானா அதுக்கு மண்டைய ஆட்டிக்கிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். இத கேட்டு அவன் கோவப்பட்டு எனக்கு நீ வேண்டவே வேண்டாம், நான் வேற கல்யாணம் பண்ண போறேன்னு அவன் போயிட்டான். இதுக்கு ரெண்டு எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கு பாரு. ஐயோ, அத சொல்லத்தானே நான் ஓடி வந்தேன். பாண்டி பைய வீட்டுக்கு வந்து தாம் தூவன்னு குதிச்சான். எனக்கு எசைக்கு வேணவே வேணாம், வேற ஒரு பொண்ண பாருன்னு அவங்க அப்பா கிட்டயே சொல்லிட்டான். என்னதான் சொல்லுது? அத்தை, சட்டப்படி அப்படி எல்லாம் செய்ய முடியாது. எதுக்கு மாமாக்கு இந்த வேண்டாத வேலை? ஏ வீரா, எங்க அப்பா எந்த வேலையும் சட்டப்படி செஞ்சிருக்காரு? பத்தாததுக்கு எங்க அண்ணன் போலீஸ்காரன். அவனுக்கு தெரியாத சட்டமா? இது ரொம்ப சீரியஸான விஷயம். இது அசால்ட்டா எடுத்துக்க முடியாது வீரா. அண்ணே, என்னண்ணே இதெல்லாம் மனு நீதி நாள் அன்னைக்கு வந்த மனுல இன்னும் 2 நாள்ல கலெக்டரை பார்த்து எல்லாம் கொடுக்கணும். அதுதான் எல்லாத்தையும் படிச்சு கையெழுத்து போட்டுட்டு இருக்கேன். நேரம் இல்ல. பாத்தியான எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இவன் எப்படி இருக்கான்னு பாரு. பாண்டி வந்து வேற பொண்ண பார்க்க சொல்லிட்டான். இவங்க அப்பாவுக்கு கேட்கவா வேணும்? எப்படான்னு இருக்கிறவரு அவன் சொன்னதை கேட்டதுமே கும்மரிச்சம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த சந்தர்ப்பத்தை அவர் விடவே மாட்டாருன்னு. அவனுக்கு வேற ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு தான் மறு வேலையை பார்க்க போதாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. நான் மட்டும் என்ன சந்தோஷமாவா தான் இருக்கேன்? நானும் பரணி கிடந்து பதறிட்டு கிடக்குட்டா. இங்க என்ன நடந்துட்டு இருக்குது? இவன் எவ்வளவு சாவாசமா உட்காந்து பேப்பரை பார்த்துட்டு இருக்கா பாத்தியா? நான் என்ன சொல்றது? எப்போ என்ன செய்யணும் எப்ப செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். சும்மா நின்று ஆடினா மட்டும் எல்லாம் நடந்துடுமா? நீங்களா நின்று கத்தனாலும் சரி கதறினாலும் சரி, நான் செய்ய வேண்டியது எப்ப செய்யணுமோ அப்ப நான் வந்து செய்வேன். என் கூட என் தங்கச்சி மட்டும் நின்னா போதும். இல்ல எசுக்கி, உனக்கு அண்ணன் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இல்லை, ஒன்னதான் கேட்க, என்ன பதில காண? என்ன இவங்கெல்லாம் சொல்றதை கேட்ட உடனே உனக்கு அண்ணன் மேல நம்பிக்கை போச்சா? தேடி வந்து என் காலில் விழுந்து எடுத்து கொடுக்கமா அம்மா அப்படின்னு கெஞ்சுவியா? யாரு? நானு உன் கால்ல விழுந்து எனக்கு என்ன தலை விதியா? போடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான், அவ்வளவுதான். நீ அதை தானே செய்வ. அதைத்தானே என் தங்கச்சியும் செய்ய சொல்லுத. அவ செய்ய வேண்டியதை நான் செய்தேன். இதுல என்ன தப்பு இருக்க? சொல்லு சொல்ல. அது அப்படி இல்ல. வந்து போயெல்லாம் சும்மா மழுப்பாத. நீ யாருன்னா என்ன செய்வியோ அதுதானே எசைக்கு செய்யணும்ட்டு நான் அதை செஞ்சிட்டு இருக்கேன். பாரு, என்ன செய்யறது, ஏது செய்யறது, அதை எப்போ செய்யறது, இதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். இதை நினைச்சல நீ டென்ஷன் ஆகாத.
சத்தியமா உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடா. எப்படியோ போ. இனிமே நான் வாயை திறந்தேன்னா பாரு. வாயை திறக்கலன்னா எப்படி இந்த அல்வாவை சாப்பிடுவ? அந்த ஏய், ஆ ஒரு நிமிஷம் இரு. கீழே போடு. என்ன சொன்ன? தமிழரசியா? டேய், யார் அந்த மாமா பொண்ணு தமிழரசி? யார் அது? ஏம்ல, ஏம்ல, இரு, 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 நான் என்ன சொல்ல வரேன் கேளு. என்ன விட்டு அவளை கல்யாணம் இல்ல, இல்ல, பண்ணுவியா இல்ல, நீ? அப்படி சொல்ல வரல. ஆ? இல்ல, இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. பின்ன நீ எப்படி சொன்ன? நான் என்ன சொல்ல வரேன்னா, அது என் மாமா பொண்ணு தமிழரசி, அது ஒன் சைடு லவ்லா. ஒன் சைடு லவ்வா? ஐயையோ. ஒன் சைடு லவ்வா உனக்கு? இங்க பாருடா, ஏம்ல? என்னை விட்டு இல்ல, போயிடுவியா ஒரு நீ? உதாரணத்துக்கு என்னை விட்டு நான் போயிடுவியா? ஐயோ. என்ன தைரியம் இருந்தா அவளை இல்ல, கல்யாணம் இல்ல, பண்ணுவேன்? இல்ல, இல்ல. ஏன் கிட்ட பண்ணுவ? சொல்லுவியா நீ? சொல்லுவியாடா? இல்ல, இல்ல, நீ இப்படி கேளு. சொன்ன? ஐயா, விட மாட்டேன்டா. என்ன சொல்ற கேளு. இங்க பாரு, உன் தங்கச்சிங்க அவங்க புருஷங்களோட செட்டில் ஆகட்டும். இந்த புருஷன் பொண்டாட்டி விளையாட்டெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். அது வரைக்கும் வாய தர காட்டு. சாப்பிட்டு சமத்து பிள்ளையா தூங்கு, சரியா? ஓடா வந்துட்டான். ஏம்ல,